ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेयशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं तदा स्वावदन्तिहं। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपसिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचायते देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सर्वं कृष्णार्पणम। हरे कृष्णा डिवोटीज, हरे कृष्णा। I welcome you all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யுனிவர்சல் ஃபார்ம் பகவானோட விஸ்வரூபத்தை பார்க்க போறோம். விஸ்வரூப தரிசனம் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. நான் பிபிடி ஷேர் பண்ணிட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு டே 11 சாப்டர் 11 பார்க்க போறோம் நம்ம. दुर्गा माता जी स्क्रीन करेक्ट है, वॉल्यूम करेक्ट இருக்கா माता जी? எஸ் மாதா ஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அத்தியாயம் 11 நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய வடிவம், யுனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் பகவான். ஓகேவா? விஸ்வரூப சந்தர்ஷன யோகம். இது என்ன அப்படின்னா பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை இங்க அர்ஜுனன் வந்து காமிக்க சொல்லி பகவான் கிட்ட வேண்டிப்பாங்க. அதுக்காக பகவான் தன்னுடைய எல்லையில்லாத அந்த ஒரு விலாச விரிவாக்கம், இது பேர் என்ன அப்படின்னா விலாச விரிவாக்கம். அவங்க எப்படி பிரபஞ்சம் ஃபுல்லா தன்னை எப்படி வியாபிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தன்னுடைய ரூபத்தை இங்க அர்ஜுனனுக்கு காட்ட போறாங்க. ஓகேவா? இந்த இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது விஸ்வரூபம் ஆஃப் பகவான். இத பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா சாப்டர் 3 பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் வந்து பார்க்க சொல்லி கேட்பாங்க, காட்ட சொல்லி கேட்பாங்க. பகவான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுவாங்க. காட்டணும்னு அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளவு பெரிய இந்த விஸ்வரூப தரிசனத்தை அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு முதல்ல வந்து ஆச்சரியம் வரும். ஓகேவா? அற்புத ரசத்துக்கு மாறிடுவாங்க. எப்படி பகவானோட நம்மள எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் ரசாஸ் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு. 5 கைண்ட் ஆஃப் ரசாஸ் இருக்குது. ஓகேவா? 5 விதமான பக்தி பண்ணி நம்ம பகவானோட நம்மளால சம்பந்தப்படுத்த முடியும். சாக்கிய ரசம், சாந்த ரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம், தாசிய ரசம் அப்படின்னு. ஓகேவா? அதுல வந்து அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் இடையிலான அந்த கனெக்டிவிட்டி எந்த ரசத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கிய ரசத்துல இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டா தான் அர்ஜுனன் வந்து பகவானை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து இப்ப சடனா அவங்க தன்னை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அற்புத ரசத்துக்கு மாறிடுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு பரவச நிலைக்கு அர்ஜுனன் போயிடுவாங்க பகவானோட இந்த ஒரு விஸ்வரூப தரிசனத்தை கண்ட உடனே. ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறாங்க, அதனால பகவான் காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அவங்களுடைய கண்களுக்கு தெரியுதா அப்படின்னா சாதாரண கண்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அதுவும் முன்னாடியே சொல்லிருக்கோம், ஜீவாத்மாக்கு எல்லாருக்கும் என்ன டிஃபெக்டிவ் சென்சஸ் தான். ஓகே, குறையுடைய புலன்கள் தான் நம்ம வச்சிருக்கிறோம். குறையோட புலன்களை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது, எதையுமே வந்துட்டு தெள்ள தெளிவா பார்க்க முடியாது. சாதாரண விஷயங்களையே திவ்யமான பகவானுடைய தோற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய எந்த கண்களால பார்க்க முடியாது. பகவானே அதுக்கு ஒரு திவ்ய கண்களை அளிப்பாங்க, திவ்ய பார்வையை அர்ஜுனனுக்கு அளிப்பாங்க. ஓகேவா? அதை பார்த்த உடனே முதல்ல அவங்களுக்கு அதிசயப்படுறாங்க. அதனால பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த ரூபம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ரூபத்தில் நடைபெறுது அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கு பயமானது வரும். பயம் வந்தோன்னா நீங்க எனக்கு உங்களுடைய மூல ரூபத்தை நீங்க காட்டுங்க. மூல ரூபம்ங்கிறது என்ன அப்படின்னா இப்ப தேரடியில என்னவா இருக்கிறாங்க, அவங்க 200 கிருஷ்ணா ரூபத்துல இருக்கிறாங்க, அந்த ரூபத்தையே காட்டுங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்டுப்பாங்க. சோ பகவான் அந்த விஸ்வரூபத்துல இருந்து தன்னை எப்படி மாத்திப்பாங்க அப்படின்னா 400 பரமாத்மா ரூபமா மாத்திக்கிட்டு, புஜம் சொல்லுவோன்னு 4 கைகள் ரூபமா மாத்திக்கிட்டு அப்புறம் 2 கைகள் ரூபமா கிருஷ்ண பரமாத்மாவே அவன் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுப்பாங்க. இவங்களோட பிரார்த்தனைகளுக்கு தகுந்த மாதிரி பகவான் ஃபைனலா என்ன செய்யறாங்க, அறிவுரைகள் வழங்குவாங்க. எதுவுமே நீ செய்யணும் இல்லை, எல்லாமே என்னால் இங்க செய்து முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறத இப்ப நீ தெரிஞ்சுட்டு இருந்திருப்ப. சோ இப்ப வெளில எடுத்து நீ போர் புரியறதுக்கு தயாரா இரு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு தன்னுடைய அறிவுரைகளை பகவான் கொடுக்கறதோட இந்த சாப்டர் எண்ட் ஆகும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன, முதல் பார்ட் என்ன அப்படின்னா அர்ஜுனனோட மனநிலை.
மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மயக்கம் நீங்கியது, பரமனை ஏற்றல், தென் பூரண திருப்தி. சோஃபார் இப்ப லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம்? 7 அப்புறம் 9 அப்புறம் 10 இந்த மூணுத்துலயுமே பகவானோட வைபவங்கள் எல்லாம் பகவான் சொன்னாங்க. எண்ணற்ற வைபவங்கள் எனக்கு இருக்குது, அதுல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்னாங்க. அந்த ஒரு சிலதுங்கிறதே நம்மளால என்ன பண்ண முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா? நேத்து கேட்டது இன்னைக்கு நம்ம பகவான் ஒரு 50 விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியுமா? ஓகேவா? அது நமக்கு வந்து நினைவு கூறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு விஷயத்துல சர்வ விஷயத்திலயும் வியாபிச்சு இருக்கிறவங்க யாரு அப்படின்னா பகவான். சோ அந்த மாதிரி அவங்களோட வைபவங்கள் எல்லாத்தையும் கேட்டதுனால அர்ஜுனனுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயக்கம் நீங்கிய ஒரு நிலையில இருக்கிறான். ஆக்சுவலா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீஸ் சோ ப்ரௌட், ஹி ஃபெல்ட் சோ ப்ரௌட். இப்படி ஒருத்தவங்க எனக்கு ஃப்ரெண்டு, நம்ம சொல்லிப்போம்ல நம்மளோட நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க வந்து கிளாஸ்ல வந்து நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, ஒரு மெடலிஸ்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெடல் வாங்கின விட சந்தோஷப்படுறத விட என் ஃப்ரெண்டு மெடல் வாங்கிட்டாங்க சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு என்ன வருது அப்படின்னா he felt so proud. நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆற்றல்கள் மிக்கவரா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு என்ன, அவர்தான் ஆதி மூலம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுனால அவருடைய மயக்கம்ங்கிறது கம்ப்ளீட்டா தீர்ந்துருச்சு. அந்த கிருஷ்ணரோட தெய்வீக தன்மையை அவன் பார்த்துட்டான். போன சாப்டர்ல அர்ஜுனனுக்கு எல்லா நிறைய விஷயங்கள் காட்டப்பட்டு விட்டது. அதனால தெய்வீக தன்மையை உணர்ந்ததுனால இதுக்கு மேல ஃபர்தரா ஒரு கொஸ்டின் வைக்கிறான். என்ன? டு ஷோ விஸ்வரூபம், விஸ்வரூபத்தை எனக்கு காட்டு அப்படின்னு. கடவுளோட கருணை இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால பார்க்க முடியும். பகவானுக்கு தெரியும் இது பகவான் வந்து அதை காமிச்சாலும் கூட யாருக்குமே பார்க்க முடியாது. விஸ்வரூப தரிசனம்ங்கிறது யாருக்குமே கிடைக்காது. விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும்னு பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு என்ன பகவானோட நெருங்கின ஒரு சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால தூய பக்தர்கள் எதை பார்க்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னா பகவானோட ஆதி ரூபம் இருக்குல்ல, மூல ரூபம், அந்த 2 ஹேண்டட் கிருஷ்ணா ஃபார்ம் இருக்குல்ல, அதை தான் பார்க்கணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்கு எது விருப்பம் இல்லை, விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிற விருப்பம் கிடையாது. ஆனாலும் கூட அர்ஜுனன் கேக்குறாங்க, ஓகேவா, எனக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்க அப்படின்னு. பரபிரம்மமா அவங்களை ஏத்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பூரண திருப்திங்கிறது கிடைச்சிருது. இந்த மூணுமே இப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 4 ஸ்லோகஸ்ல பார்ப்போம். மத்தது 11.1. Yes, Mataji. Om Shri Paramatmane Namaha. अथ एकादशोऽध्यायः विश्वरूपदर्शनयोगः। अर्जुन उवाच मत् अनुग्रहाय परमं गुह्यम् अध्यात्मसंजिदं यत्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். ராஜவித்யா ராஜகுயம் 9th சாப்டர்ல என்ன சொன்னாங்க, அறிவின் அரசனாகி அந்த ஒரு ராஜகுயம் அவங்க சொல்லி கொடுத்தது, ஒரு ரகசியமான ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க. தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. என்னுடைய மயக்கமானது இப்ப தீர்ந்துருச்சு. எனக்கு இப்ப நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்படி பகவான் வந்து இவ்வளவு ஆற்றலும் மிகுந்தவங்க, அவங்களோட நம்ம இப்படி ஒரு தொடர்பு வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அர்ஜுனனுக்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்குது. ஃபர்ஸ்ட் 11.2 மாதாஜி. Yes, Mataji. भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तकमलपत्राक्ष महात्म्यम् अभिचाव्ययम्। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. கமலபத்ராட்ச அப்படின்னா தாமரை போன்ற கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாழியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்டேன் நான். ஒவ்வொரு உருவாயின் தோற்றம் மற்றும் மறைவுனா என்ன, அந்த ஆத்மாவானது ஒரு உடலை எடுக்கும் போது அது தோன்றுது, பின்னாடி வந்து அந்த ஆத்மா அந்த உடலை ஊக்கும் போது அந்த உடல்ங்கிறது மறையுது. இதுதான் ஒரு ஒரு ஜீவாத்மா. அது வந்து ஒரு உடலை எடுக்குது அப்படின்னா அந்த உடலின் தோற்றம் மற்றும் மறைவு. இத பகவான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உம்மிடமிருந்து விவரமாக கேட்டேன் நான், தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். அதை மட்டுமா பகவான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சாப்டர்லயும் நம்ம அவங்க கொடுத்த எத்தனையோ யோகங்களை நம்ம பார்த்துட்டே வந்தோம். அப்ப அவனுக்கு தெரியுது, அர்ஜுனனுக்கு பகவானோட அசிந்திய சக்திங்கிறது என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. அதனால அவன் என்ன செய்யறான், கடவுளோட கருணையை எதிர்பார்க்கிறான். எல்லாமே பகவானாலதான் நடைபெற்றது. நம்ம இதுல எதுவுமே செய்யல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, சாப்டர் 1ல பாத்தீங்க அப்படின்னா என்னால போரிட முடியாதுன்னு சொல்லி ஒரு 4 காரணங்கள் வச்சாங்கல்ல. இந்த காரணங்கள்ல உங்கள்கிட்டயோ என்கிட்டயோ அர்ஜுனன் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா இருந்தா என்ன சொல்லி கொடுத்திருப்போம், வந்து எனக்கு வந்து இவங்களெல்லாம் போய் கொல்லணுமா அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால நான் வந்து போரிட மாட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்மளா இருந்தா என்ன சொல்லி கொடுத்துருப்போம், ஏய் இல்ல இல்ல அவங்க என்ன பண்ணாங்க,
உங்களுக்கு ஒரு 5 கிராமம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கிராமம் என்ன 5 வீடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணனே போய் உனக்கு தூதா நின்னும்போது கூட உங்களுக்கு அவங்க அவங்களோட ராஜ்யத்துல பங்கு கொடுக்கவே இல்ல. அப்புறம் அவனுடைய மனைவியோட புடவைய அவங்க வந்து அவங்க பிடிச்சு அவங்க ஹஸ்தினாபுரம் அரண்மனையில வச்சு அவங்க இழுத்து அவமானப்படுத்தினாங்க. இந்த மாதிரி அந்த ரீசன் எல்லாம் கொடுத்து அதனால நீ போய் சண்டை போடு. இப்படிதான் நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? மெட்டீரியல் வேர்ல்டு நம்மளோட மெட்டீரியல் திங்கிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி லெவல்ல தான் இருக்கும். ஓகேவா? சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக பகவான் வந்து ஒரு இடத்துல கூட இந்த பழைய காரணங்களை எடுத்து வைக்கவே இல்லை. என்ன சொன்னாங்க? நீ வந்து கில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நீ கில் பண்ணவே இல்லை, நீ பாடியை தான் எடுக்கிற, அந்த ஆத்மாவுக்கு வேற ஒரு புது உடலை கொடுக்க போற. பீஷ்மர் தன்னுடைய பழைய உடலை கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி எல்லாமே எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா கொண்டு போறாங்க. எங்கேயுமே பழைய வன்மம் ரிவெஞ்ச் எடுக்கிறத பத்தி எங்கேயுமே பகவான் சொல்லி தரல பாருங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ங்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்ச பழைய தப்புக்கு இப்ப நம்ம பழி வாங்குறது, இப்ப புதுசா ஒரு குற்றம் வந்ததுன்னா அதுக்கு மறுபடியும் அவங்க பழி வாங்குறத கிளம்புறது, இதெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா? இது எதுவுமே எதுல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா பேசும்போது இல்ல பாருங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே யாரால நடக்குது அப்படின்னா பகவானோட மெர்சி, அவங்களோட கருணையினாலதான், அவங்களோட கருணை கிடைச்சதுனாலதான், இந்த மாதிரி உங்களுடைய அருமை பெருமைகள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் இப்ப எப்படி இருக்கிறேன், தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்டுக்கிறாங்க. இப்ப விஸ்வரூபத்திற்கான வேண்டுகோள் மாதாஜி 11.3. Yes, Mataji. Evam edat yada tattvam atmanam parameshwara drashtum ichchami te rupam aishwaram purushottama. Hare Krishna, Mataji. ஹரே கிருஷ்ணா. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காணுகின்றேன். உங்களுடைய மூல ரூபத்துல நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி அவங்க சொன்னாங்களே என்னுடைய வைபவங்கள்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்கல்ல, தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். இந்த 7, 9 and 10 இந்த சாப்டர்ஸ்ல நம்ம வந்து தியரட்டிக்கலா படிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்க? பகவான் விஷுவலைஸ் பண்ண போறாங்க, நம்ம கண்ணெதிர்க்க கொண்டு வந்து காட்ட போறாங்க. உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். அவங்க பகவான்ங்கிறது நார்மல் பெர்சன் இல்லங்கிறது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருச்சு. சோஃபா இந்த பக்தி யோகத்துல இத்தனை சாப்டர்ஸ் ஒண்ணு நம்ம படிக்கும் போதே நமக்கும் தெரிஞ்சிருச்சு பகவானோட ஐஸ்வர்யங்கள் எண்ணிலடங்காதது. அதுல சில விஷயங்களை அர்ஜுனனுக்கு போன சாப்டர்ஸ்ல எல்லாம் விளக்குனாங்க. ஆனாலும் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக இந்த இடத்துல வந்து விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்கிறாங்க. பகவானுக்கு தெரியும் அர்ஜுனன் வந்து சந்தேகப்பட்டு, ஓகேவா, அல்லது ப்ரூவ் பண்றதுக்காக அர்ஜுனன் தனக்காக அதை கேட்கல. யாரு சில போலிகள்லாம் இருக்கிறாங்க, பகவானை நம்பாதவர்கள், நாத்திகவாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பகவான்னா இப்படி, அவங்களோட ஐஸ்வர்யங்கள் இதுன்னு அவங்க வாயில சொன்னதோட இல்லாம இப்படி ஒரு காட்சி தோற்றத்தை தன்னோட கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு விளக்குவதற்காக தான் அர்ஜுனன் இந்த கொஸ்டினை கேட்டாங்க, விஸ்வரூபத்திற்கான வேண்டுகோளை வச்சாங்கிறது பகவானுக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுனன் என்ன பண்ணல, டவுட் படவே இல்லை அந்த இடத்துல. பின்னாடி நாள்ல இந்த இவங்க சொன்ன வைபவங்கள்ல ஒரு 4 வைபவங்கள் தனக்கு இருந்தது, 4 ஐஸ்வர்யங்கள் நமக்கு இருந்ததுனாலே பை டூயிங் மேஜிக்கல் ட்ரிக்ஸ், ஓகேவா, என்னாலேயும் முடியும், நானும் பகவான் தான், நானும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலிகள், நிறைய டியூப்ளிகேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டியூப்ளிகேட்ஸ் எல்லார்ட்டையும் போய் இந்த மாதிரி செயல்களை காட்ட சொன்னா கூட காட்டிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுன்னா they never do that. ஓகேவா? அதனாலதான் அந்த மாதிரி போலிகள் உருவாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அர்ஜுனன் இந்த இடத்துல விஸ்வரூப தரிசனத்தை காட்ட சொல்லி வேண்டுகோள் வச்சாங்க. ஓகேவா? நம்பிக்கை, அதற்கான வேண்டுகோளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை அளிப்பதற்காக பகவான் வந்து சர்வ வல்லமை படைத்தவங்க அப்படிங்கிற நம்பிக்கை பெறணும். அப்புறம் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கும், நாத்திகவாதிகள், சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா நாத்திகவாதிகள், அப்புறம் சாதாரண மனிதர்களாக கருதுபவர் 200 ஃபார்ம்ல தானே வந்திருக்கிறாங்க, இவங்க கிருஷ்ணர் நமக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சாதாரண மனிதனா பகவானை நினைக்கிறவங்க எல்லாருக்காகவும், இல்லை அவங்க சாதாரண மனிதர் இல்ல, அவங்களால இத்தனை ஆற்றல்களை வெளிக்காட்ட முடியும், அப்புறம் விஸ்வரூப தரிசனத்தையும் காட்ட முடியும் அப்படின்னு தெரிவிக்கணுங்கிறதுக்காக, ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான். அடுத்தது பூரண திருப்தி. இப்ப காமிச்ச உடனே அர்ஜுனனுக்கு என்ன வரும் அப்படின்னா பூரண திருப்தி அவங்களோட மனநிலையில வரும். மத்தேயு 11.7. Yes, Mataji. Ihaikastam jagat krishnam pashyatya sacharacharam mama tehe gudakesha yachanyatrushtam ichchasi. Hare Krishna, Mataji. கிருஷ்ணா. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புபவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். விஸ்வரூபம் 11.5ல இருந்து 10 வரைக்கும் பகவான் வந்து விஸ்வரூபத்தை காட்டுறதுக்காக அர்ஜுனனுக்கு சொல்லுவாங்க, அர்ஜுனனை தயார்படுத்துவாங்க. அவங்க வேண்டுகோள் வச்சுட்டாங்க, அதுக்காக அர்ஜுனனுக்கு வந்து பகவான் என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. அத இப்போது நீ விரும்புவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அதை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். இப்ப நடக்கிறது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறதையும் இப்ப பாத்துக்கோ. அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன.
சாதாரண ஜீவாத்மா. ஓகேவா? அர்ஜுனன் இந்த இடத்துல யாரு அப்படின்னா ஜீவாத்மா தான். அவனுக்கு என்ன குறையுடைய புலன்கள், அவனால என்ன பண்ண முடியாது, பகவானுடைய அந்த ரூபத்தை காண முடியாது, விஸ்வரூப தரிசனத்தை காமிக்க முடியாது, காட்ட முடியாது, சாரி பார்க்க முடியாது. அதனால அர்ஜுனன் ஆசைப்பட்டதுக்காக பகவான் அதை காட்டுறதோட இல்லாம அது பார்க்கறதுக்கு தேவையான திவ்யமான கண்களையும் இந்த இடத்துல வழங்கிடுறாங்க. ஓகேவா? அதனால யாருமே பார்க்காத, யாருமே கேட்காத அப்படி ஒரு சுரூபத்தை அர்ஜுனா வந்து இந்த இடத்துல பார்க்க போறான். ஓகேவா? அது யாரால மட்டும் பார்க்க முடியும்னா அர்ஜுனன் போன்ற பக்தர்களால மட்டும்தான் அதை பார்க்க முடியும். இப்ப நடக்கிறது, இனிமேல் நடக்க போறது எல்லாத்தையுமே, பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே வந்து பாக்குறதுக்கான அந்த பவரை யார் தராங்க அப்படின்னா பகவான் தராங்க. சரி, பகவான் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாங்களா, அர்ஜுனனுக்கு மட்டும்தானா? அவங்களோட இந்த துவாபரயுகம் ஃபுல்லா அவங்க கிருஷ்ணா ரூபத்துல இருக்கும் போது அவங்க வேற எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா டவுட் வரும் நமக்கு. யசோதா மாதா வந்து அவங்கள்ட்ட குழந்தையா, கிருஷ்ணர் விளையாடுற குழந்தையா இருக்கும்போது அவங்களோட லீலைகள் இருக்குல்ல, கோகுலத்துல அவங்க பண்ணின லீலைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா மண்ணை தின்ன லீலை ஒண்ணு இருக்குது. ஓகேவா? எல்லா கோகுல சிறுவர்களும் ஒன்னா சேர்ந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் மண்ணை தின்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கோபர்கள் எல்லாம் போய் யசோதா மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கிருஷ்ணர் மண்ணை தின்னுட்டான் அப்படின்னு சொல்லி. உடனே யசோதாமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரோட வாயை திறந்து காமிக்க சொல்லி, மண்ணை இருக்கா, இல்லம்மா நான் சாப்பிடலன்னு குழந்தை கிருஷ்ணர் சொல்லும். ஆனால் நீ வாயை திறந்து காமி அப்படின்னோன்னு அவர் என்ன பண்ணுவாரு, குட்டி கிருஷ்ணர் தன்னோட வாயை திறப்பாரு. அத்தனோடு குழந்தை குட்டி கிருஷ்ணனோட வாய்க்குள்ள அண்ட சராசரங்களும் தெரியும். சரியா? அதுல என்ன தெரியும், இந்த பிரபஞ்சம் தெரியும், பிரபஞ்சத்துக்குள்ள அவங்க அடியில கர்ப்போதக்ஷாய் விஷ்ணுவா படுத்துட்டு இருக்கிறது தெரியும், அவங்களோட உந்தியிலேருந்து தாமரை பூ உலர்ந்திருக்கிறது தெரியும், அதுல பிரம்மா தெரிவாங்க, நடுவுல 14 லோகங்கள் தெரியும், அதுல அந்த பூமி தெரியும். ஓகேவா? பூர்லோகம் தெரியும், பூர்லோகத்துல அந்த பூமி தெரியும், பூமிக்குள்ள எது இருக்கும், அந்த பிருந்தாவனம் இருக்கும், பிருந்தாவனத்துல யசோதாமா இருப்பாங்க, யசோதாமா குழந்தைய மிரட்டி வாயை திறக்க சொல்லி காட்டுறத காமிக்கும். ஓகேவா? அத்திருண்டு வாய்க்குள்ள என்ன தெரிஞ்சது அப்படின்னா அண்ட சராசரங்களும் தெரிஞ்சது. சோ அது ஒரு டைம். அப்போ ஒரு டைம் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை யசோதாமாக்கு மட்டும் காட்டியிருக்கிறாங்க. அவங்க அதனால மனம் குழம்பி போயிடுவாங்க, யாரு தனக்கு குழந்தையா பிறந்திருக்கிறது யாரு அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்துடுறதுனால அதை உடனடியாக அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததையே மறக்க வச்சிருவாங்க யசோதாமாவுக்கு அந்த பார்த்த நேரம் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு செயலை பகவான் செஞ்சு காமிச்சது, கிருஷ்ணன் செஞ்சு காமிச்சது வந்து யசோதாமாவுக்கு ஞாபகத்துல இருக்காது. இதே மாதிரி வந்து தூது போவாங்கல்ல, பஞ்ச பாண்டவர்களுக்காக அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா தூது போவாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு சரிபாதி கொடுங்க, ராஜ்யத்துல சரிபாதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிபாதி கொடுக்கல அப்படின்னாலும் 5 ஊர்களை கொடுங்க, 5 கிராமங்களை கொடுங்க, 5 வீடுகளை கொடுங்கன்னு அது அந்த அந்த தேவை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே போகும். ஏதோ ஒன்னையாவது கொடுக்கட்டுமே அப்படின்னு. ஆனா அந்த சைட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பாசிபிளா வராது. ஒரு குண்டூசி முனை அளவு நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப துரியோதனை மிரட்டுறதுக்காக பகவான் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விராட் ரூபம் ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? அது அந்த மாதிரி எடுத்ததை பார்த்தாவது இப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு தெய்வ சக்தி அப்படிங்கிறது பாண்டவர்கள் சைடு இருக்கு, போர் மூண்டுது அப்படின்னா அவன் நிச்சயமா அவங்களால வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக பகவான் அந்த இடத்துல தன்னுடைய விராட் ரூபத்தை காமிச்சாங்க. ஆனா துரியோதனன் அதை என்ன பண்ணல அப்படின்னா அதை நம்பல, ஏதோ மேஜிக்கல் ட்ரிக் பண்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அது அசட்டையா இருந்துட்டாங்க. ஓகேவா? அது கூட ஒரு ரீசனா போயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாண்டவர்கள் சைடு சேர்ந்து பாண்டவர்கள் அந்த இடத்துல வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. காமிச்சும் கூட அந்த ஒரு வைபவத்தை அவனால புரிஞ்சுக்க முடியல. இதே மாதிரி வேறு சில இடங்கள்ல எல்லாம் ஜராசந்தனுக்கு தன்னுடைய சதுர்முகத்தை காமிச்சிருக்கிறாங்க பகவான். பலமுறை தோற்றுடைய ஜராசந்தன். ஓகேவா? பகவான்கிட்ட அத்தனை முறை அவங்க வந்து சண்டைக்கு வந்துட்டு அத்தனை முறையும் தோற்றோடியவனர்கள். 17 திரைக்கு மேல நியர்லி 25 டைம்ஸ் அவங்க தோற்றோடி இருக்கிறாங்க. அதே மாதிரி முசுகுந்த சக்கரவர்த்தி அவங்க கிட்ட வந்து தன்னோட சதுர்முகத்தை காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வரலாற்று வழி செய்திகள். ஆனா உண்மையே ஒரு டைம் எப்ப கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு கிடைச்சது. அர்ஜுனன் பார்க்கணும் வேண்டதுனால இன்னொருத்தவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சயன் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பாக்கி அந்த பொருட்களத்துல இருந்தவங்க யாருக்குமே இங்க நடக்கிறது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிய வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மற்றவங்க அங்க சூழ்ந்திருந்தவங்க அத்தனை பேரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவாத்மாக்கள், குறையோடைய புலன்களை உடையவர்கள். அவங்க எல்லாருக்கும் அந்த 45 மினிட்ஸ் அந்த கான்வர்சேஷன் பகவத்கீதை ஃபுல்லா போன போது என்ன நடந்தது அப்படிங்கிற எந்த ஒரு 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 துளியு மார்க்கு கூட அவங்களுக்கு எதுக்குமே ஞாபகம் இருக்கிறதுக்கோ என்ன நடந்ததுன்னு கிரகிச்சுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. மாதாஜி 11.8. நது மாம் சக்யசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு
पश्य मे योगम ऐश्वरम. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் காமிக்கிறாங்க. ஆனா சாதாரண கண்களால் இதை காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன். எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். ஆன்மீக கண்களை கொடுக்குறாங்க. ஆன்மீக கண்கள் மூலமா இப்ப அர்ஜுனன் என்ன பண்ண போறாங்க? பகவானோட யோகத்தின் ஐஸ்வர்யம், ஓகேவா, அது எல்லாத்தையும் அவங்க பார்க்க போறாங்க. இப்ப நம்ம இனிமேல் பார்க்க போறது என்னென்ன அப்படின்னா, அந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கும், தோற்றம் அளிக்க போகுது. பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடும், அந்த தோற்றமானது மறையும். பகவானின் கருணையினால் மட்டுமே காண இயலும். இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து எப்படி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பகவானோட மெர்சி, காஸ்ட்லெஸ் மெர்சி. அவங்க காரணமற்ற கருணை நிரம்பியவர்கள். அவங்கள்ட்ட நம்ம வேண்டுகோள் வச்சோம் அப்படின்னா அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது மனசு அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க கருணை மிகுந்தவர்கள். அர்ஜுனன் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பகவான் அதை காட்டுறாங்க. அர்ஜுனன் ஒப்பற்ற நிலை, அதை பார்த்தோன்னா அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கு, ஃபுல் எக்ஸ்டசி. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிடுறாங்க. பகவான் தான் எல்லா உறவுகளின் இருப்பிடம். அதாவது இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், தேவர்கள், முனிவர்கள், ஓகேவா, இருக்கக்கூடிய அனைத்துமே பகவான்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்ப அர்ஜுனனுக்கு தெள்ள தெளிவா கண்கூடா தெரியும். இது போன சாப்டர்ல அவங்க வாயால சொன்னது எல்லாமே இப்ப கண்களால அவங்க பார்க்க போறாங்க. பிரபஞ்சமானது படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. எஸ், பகவானுடைய பிரம்மாவுடைய ஒரு பகல் அந்த ஒரு இரவுல என்ன நடக்குது அப்படின்னா, பிரபஞ்சம் தோற்றப்படுது, அப்புறம் அழிக்கப்படுது. சோ பிரபஞ்சம் படைக்கப்பட்டு அழிக்கப்படுது போல விஸ்வரூபமும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்களுக்கு சில நேரம் புலப்படும், அப்புறம் அவங்களுக்கு புலப்படாத ஒரு நிலைக்கு இருக்கு. ஓகேவா, எவ்வளவு நேரம் பகவான் அவங்க காமிச்சாங்களோ அவ்வளவு நேரம் அர்ஜுனனால் மட்டும் பார்க்க முடிஞ்சது. மற்ற அந்த போர்க்களத்துல கூடியிருந்தவங்க யாராலுமே என்ன அதை பார்க்க முடியல. பகவானின் கருணையினால் மட்டுமே அவங்களோட அந்த பிரபஞ்ச தோற்றத்தை காண முடிஞ்சது அர்ஜுனனால. பகவான் எல்லா உறவுகளின் இருப்பிடம். மத்தஜி 11.14. தத சவிஸ்மயாவிஷ்டோ ருஷ்டரோமா தனஞ்சயः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिर अभाषद. हरे कृष्ण माताजी. கிருஷ்ணா. அந்த பிரபஞ்ச தோற்றத்தை காமிச்ச உடனே அர்ஜுனனுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அவ்வளவோ லோகாஸ் தெரிஞ்சுதான். என் நம்பர் ஆஃப் லோகாஸ் அவங்களோட உடம்புல அவங்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளவோ பிரபஞ்சங்களை அவங்களோட உடம்புல பார்த்தாங்க. சில கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதான், சில லோகங்கள், சில கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மணிகளால, முத்துக்களால, அந்த மாதிரி, அப்புறம் கண்ணாடியால் இழைக்கப்பட்டது, அப்புறம் பொன்னால் ஆனது, இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்க. சிலதெல்லாம் பெருசு பெருசா இருக்குது, சிலதெல்லாம் குட்டி குட்டியா இருக்குது, சிலதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்குது. அவ்வளவு பிரபஞ்சங்கள் அவங்களோட உடலுக்குள்ள அவங்க பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்ததுனால வியப்பு மேலிடுது. அந்த வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்செறிய கிருஷ்டரோமா அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குதா, அப்படியே கூஸ்பம்ஸ் வருது. ஓகேவா, சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பார்த்த உடனே பகவானோட இந்த விஸ்வரூப தரிசனத்துல இவ்வளவு கோடானு கோடி பிரபஞ்சங்கள் இருக்குது. ஒரு ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளயும் இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களையும் பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, வியப்பு அப்புறம் குழப்பம் வருது. அதனால அவங்க பிரார்த்தனையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனனின் வியப்பு, கிருஷ்ணரின் அறிவுரைகள், தென் அர்ஜுனனின் பிரார்த்தனைகள். அர்ஜுனன் முதல்ல வியந்து போறாங்க. அவரோட அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோன்னு வியந்து போறாங்க. வேண்டோன்னா பகவான் அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, இதுல 11.15ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரம்பம் முதல் முடிவு வரை அவங்களோட பிரபஞ்ச தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, பூமியில இருந்து ஆகாயம் வரைக்கும் விரிஞ்சு பறந்து இருக்குது. எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். ஃபர்ஸ்ட் லோகங்கள் எல்லாம் இருக்குங்கிறத பார்த்தாங்க. அப்புறம் எல்லா தேவர்கள், அப்புறம் இதர உயிரினங்கள் எல்லாம் இருக்குது. அதனாலதான் எல்லா உறவின் இருப்பிடம்னு இந்த இதுக்கெல்லாம் என்ன ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா உறவின் இருப்பிடமா யார் இருக்காங்க அப்படின்னா பகவான் இருக்கிறாங்க. அதனாலதான் கைகூப்பி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. உமது உடலில் சிறப்பாக விட்டிருப்பதை நான் காண்கிறேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். அவங்களுடைய உடல்ல என்னெல்லாம் பாக்குறோம் அப்படிங்கிறத அர்ஜுனன் ஒன்னொன்னா லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அடுத்தது, உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே,
நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கிறேன். ஏன்னா அவ்வளவு தலைகள் இருக்குது, அவ்வளவு தலைகளுக்கும் அவ்வளவு மகுடங்கள் இருக்குது. ஒரு ஒரு தலைக்கும் 2 கைகள்னு பாத்தீங்கன்னா எத்தனை கைகள் இருக்கும் பாருங்க. அத்தனை கைகள்லயும் அத்தனை சங்கு சக்கரம் கதம் தாமரை இத்தனையும் வச்சிட்டு இருக்கிறாங்க பகவான். அப்புறம் அவ்வளவு முகங்களுக்கும் என்ன இருக்கும், அவ்வளவு வாய்கள், அப்புறம் வயிறுகள், அவ்வளவு கண்கள், அத்தனை எல்லாமே என் நம்பர் இன்ஃபைனட் தான். ஓகேவா? எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை நான் காண்கிறேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை. பகவானே என்ன மாதிரி குவாலிட்டி உள்ளவங்க, அவங்களுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அவங்களுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, எல்லையற்றவர் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப அவங்களோட ரூபம் எப்படி இருக்கும், எல்லையற்ற அந்த ஒரு ரூபத்தை தான் அவங்க கொண்டிருப்பாங்க. அவங்களோட அவங்களோட அந்த கருணை இருக்கிறதுனால மட்டும்தான் அர்ஜுனனால என்ன பண்ண முடியுது, he can see everything. அது எப்படி ஒரே ஒரு இடத்துல உட்காந்தேன், அவங்க உட்காந்துருக்கிற இடம் என்ன, அர்ஜுனனை அந்த தேர்காலில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டே அவங்களால என்ன செய்ய முடியுது, பகவானோட இந்த எண்ணற்ற வைபவ ரூபத்தை அர்ஜுனனால பார்க்க முடியுது. மத்தஜி 17. Yes, Mataji. Kiridinam kadinam chakrinam cha tejo rakshin sarvado diptimantam pashyami dvam durnirishyam samantat diptanalarkatyudim apremeyam. Hare Krishna, Mataji. ஹரே கிருஷ்ணா. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. பகவானோட உடல்ல இருந்து வரக்கூடிய தேஜஸ்ங்கிறது அப்படி ஒரு பிரகாசமான ஒளி வெள்ளத்தை கொடுக்குது. அதனால எப்படி அர்ஜுனனால தன்னுடைய கண்கள் கூசும் அளவுக்கு அந்த ஒளி வெள்ளம் இருக்குது, அதனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் பற்பல மகுடங்கள் கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது. எகெயின் அண்ட் எகெயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, புனக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மள ரொம்ப குழம்பிடுறோம், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறோம், ரொம்ப வியப்பு மேலிட்டுல நம்ம இருந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பரவச நிலையில நம்மள ஆழ்த்திக்கும் போது ஒரே விஷயத்த நம்ம என்ன செய்வோம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். அது சகஜமான ஒரு விஷயம். அதுதான் இப்ப அர்ஜுனனுக்கு நடக்குது. அவங்க வியப்பின் உச்சத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து பகவானோட இந்த ரூபத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆச்சரியம் மேலிட்டுனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, மறுபடியும் அதை வர்ணிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர், உமது பெருமை அளவிட முடியாதது. இதெல்லாம் அவங்களோட பிரார்த்தனைகள், அர்ஜுனன் வைக்கிற பிரார்த்தனைகள், அவங்களோட விஸ்வரூபத்துக்கு அர்ஜுனன் வைக்கிற பிரார்த்தனைகள். தங்களது கைகள் அளவிட முடியாதவை, சூரியனும் சந்திரமும் உமது கண்கள், உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கின்றேன். அவங்களோட வாயிலேருந்து என்ன வருது அப்படின்னா, நெருப்பு ஜுவாலை, கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு வருது. அவங்களுடைய உடல்ல இருந்தே வந்து பிரகாசமான ஒளி வெள்ளம் வருது. அவங்க கொடுக்குற அந்த ஒளி தான் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக வெளி ஃபுல்லாவே பறந்துருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஃபுல்லா எதால லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானோட உடல்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த தேஜஸ் தான். பிரகாசமான ஒளி வெள்ளம் அவங்களுடைய உடல்ல இருந்து வெளிவரதுதான். ஓகேவா? அதுதான் வந்து எங்க பரவி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக வெளி ஃபுல்லா. அதுதான் மகத்தத்துவம் வந்து மறைச்சிடுது. சரியா? அந்த ஜடசக்தி, பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஜடசக்தி தான் மகத்தத்துவம்னு சொல்லுவோம். அதுதான் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக வெளிக்கும் இந்த பௌதிக வெளிக்கும் இடைப்பட்ட தூரத்துல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த மகத்தத்துவம் தான். அதை நம்ம விளக்கிட்டு பார்த்தோம்னா தான், அந்த மகத்தத்துவத்தை நம்ம விளக்கிட்டு பார்த்தோம்னா தான் நமக்கும் வந்து பிரகாசமான ஒளி வடிவம் அப்படிங்கிறது தெரியும். எல்லாரும் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, அந்த பிரகாசமான ஒளிதான் அது அது ஏன் அப்படின்னா, எதுக்கும் அதை ஈக்குவல் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு சன்லைட்டுக்கோ அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கோ எதுக்குமே நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை ஈக்குவலைஸ் பண்ணி பேச முடியாது. அதனால அப்படி ஒரு பிரகாசத்தை தான் என்ன செஞ்சிரும், அதுதான் பகவான் அப்படின்னு நம்ம எண்ண ஆரம்பிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, தோன்றா அருவத்தை கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது பகவான்ங்கிறது யாரு அப்படின்னா, வெறும் வெளிச்சம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதோட அவங்க நிறுத்திக்கிறாங்க. பகவான் ரியலைசேஷன் அதோட நிறுத்திக்கிறாங்க. இல்ல, அதுக்கு ரூபம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு நம்ம இன்னும் மேல மேல அதை ப்ராக்ரஸ் ஆகி போகும்போதுதான் ஆன்மீக பிரபஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க ஆன்மீக வெளியில சஞ்சரிக்கக்கூடிய அத்தனை லோகத்தையும் பார்த்துட்டு, அதுல ஃபைனலா வைகுண்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து, அதுக்கு மேல ஃபைனலா உலக விருந்தாவனம் இருக்குது, அதுல 200 கிருஷ்ணா ரூபத்துல பகவான் இருக்காங்க அப்படின்னு அது வரைக்கும் நம்மளோட ரியலைசேஷனை கொண்டு போகணும். நம்மளோட பாதைங்கிறது இதையும் தாண்டி போகணும். ஓகேவா? அப்ப அந்த பிரகாசமான ஒளி வெள்ளம் எங்கேருந்து வருதா, அவங்களுடைய உடல்ல இருந்துதான் வருது. அது அகில மொழி இருப்பது போல அவங்க அர்ஜுனனுக்கு தெரியுது. தென் தாங்கள் ஒருவரே என்ற போதிலும், பகவான் வந்து ஒருத்தவங்க தான். ஓகேவா? நின்றுட்டு இருப்பாங்க யாரு அப்படின்னா, கிருஷ்ணர். தனக்கு இதுக்கு முன்னாடி அங்க தேரோட்டிட்டு இருந்த பகவான் தான். அவங்களோட ரூபங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மூவுலகங்களுக்கும் பரவிடுச்சு. அர்ஜுனன் கேட்ட உடனேயே ஒருவரே என்ற போதிலும் வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளேன். மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கொண்டு மூலகமும்
குழம்பியுள்ளது. சரியா? இது ஒரே ஒருத்தவங்க தான். அந்த ஒருத்தவங்களோட வைபவங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, வானம் பூமி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி அவங்களோட ரூபமானது விரிவடைஞ்சிருக்குது. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அத்தனை தேவர்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தேவலோகத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பகவான்கிட்ட புகுந்துக்கிறாங்க. அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். இப்ப பார்த்த விட்டுதான் அர்ஜுனனுக்கு அந்த வியப்புங்கிற அந்த குணம் போயிட்டு என்ன வரும் அப்படின்னா பயம்ங்கிறது வரும். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே அச்சமுற்று போயிருக்கிறாங்க. ஏன்னா பகவானோட வாயிலிருந்து கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பு வருது. பகவானோட தேஜஸ்ங்கிறது எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே யார் இந்த ரூபம், நம்ம பார்த்த கிருஷ்ண ரூபமா இது, யார் இது அப்படிங்கிற ஒரு குழப்பம் மேலிட்டுனால தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே வராங்க. அதுல சில பேர் அச்சமுற்று இருக்கிறாங்க. அப்புறம் ரிஷிகளும் சித்தர்களும் என்ன செய்யறாங்க, அமைதி அமைதின்னு கதறிட்டு வேத மந்திரங்களை பாடுறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. மாதாஜி 11.28. எஸ் மாதாஜி. யதா நதீனாம் பஹவோம்புவேகா சமுத்திரமேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோகவீரா விஷந்தி வக்ராண்யபிவிஜ்வலந்தி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இத பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மனசு ரொம்ப குழம்ப ஆரம்பிக்குது. வாயிலேருந்து அவ்வளவு நெருப்பு வருது. அது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வீரர்கள், எல்லா வீரர்களும் ஏறக்குறைய எல்லா கௌரவ வீரர்களும் இந்த வாய்க்குள்ள போயிடுறாங்க. வேக வேகமா எல்லாரும் உள்நுழையறத பாக்குறாங்க. காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை எல்லாமே எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட வாய்க்குள்ள வேக வேகமா போகுது. அவங்களோட பற்களுக்கு இடையில அவங்க எல்லாரும் நசுக்கப்படுறதெல்லாம் அர்ஜுனன் பாக்குறாங்க. அது எப்படி போகுதான் அவங்களோட வாய்க்குள்ள எல்லா வீரர்களும் போற அந்த வேகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வது போல நதியானது கடலோட கொண்டு போய் சங்கமிக்க போகுது கடைசியா. ஓகேவா? அப்ப என்ன ஆகும், பல நதிகள் அதோட பல கிளைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடமா கொண்டு வந்து அது என்ன போகுது, ஒரு முகமா அது போய் கடலோட போய் அது ஒன்னா கலக்கும். அந்த மாதிரி மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாயினும் நுழைகின்றனர். வேக வேகமா உள்நுழைறாங்க அத்தனை பேரும். எல்லாரும் என்ன ஆகுறாங்க, மரணிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய். அப்படின்னா நீ யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு அச்சம்ங்கிறது இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வந்துருது. ஆரம்பம் முதல் முடிவு வரை அவங்களோட இது வந்து ஒரு ஓவர்வியூ தான் இது. 11.15 என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட பிரபஞ்ச தோற்றம்ங்கிறது வந்து வானத்துக்கும் பூமிக்கும் அளக்க முடியாத அளவுக்கு அவங்க தன்னை விலாசமா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வியந்து போற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லையற்றவங்கிறது தெரியுது. பிரகாசமான ஜோதி அவங்களோட உடல்ல இருந்து வெளிப்படுதுங்கிறது தெரியுது. அவங்கதான் புருஷோத்தமர். ஏன்னா அவங்கள்ட்ட தான் பிரம்மா தெரியுறாங்க, சிவபெருமான் தெரியுறாங்க, அனைத்து தேவர்களும் தெரியுறாங்க. ஓகேவா? அதனால அவங்கதான் புருஷோத்தமர் அப்படிங்கிற விஷயத்தையும் அர்ஜுனன் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அளவற்ற வைபவங்கள் இருக்கக்கூடிய அனைத்து லோகங்களும் உங்களோட உடல்ல இருக்குது. லோகங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரியான மாட மாளிகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எதால செய்யப்பட்டதா இருக்குது. அது வந்து மணியால செய்யப்பட்டது, பொன்னால செய்யப்பட்டது. ஓகேவா? பெருசா இருக்குது, சின்னதா இருக்குது, அளவிட முடியாத சைஸ்ல இருக்குது. இது எல்லாமே பார்த்தாங்க. அளவற்ற வைபவங்களை, அசைவன அசையாதவன, பாம்புகள் எல்லாம் பார்த்தாங்க, மலைகளை பார்த்தாங்க, கடல்களை பார்த்தாங்க. ஓகேவா? மூலகங்களிலும் பரவியது. இப்ப இவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமான ஒளி வடிவம்ங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா லோகங்களுக்கும் அந்த ஒளியானது பரவியது. இத பார்த்தோன்னே அர்ஜுனனுக்கு எந்த வியப்பு, அந்த அற்புதம், அந்த ஆச்சரியம் அப்படிங்கிற மனநிலை மாறி அச்சம்ங்கிறது வந்துரும். அச்சம் வந்தோன்னே அடிபணிய ஆரம்பிக்கிறாங்க. மாதாஜி 31. ஆக்யாஹி மே கோ பவானுக்ரரூபஹ நமோஸ்து தே தேவ வரப்ரசீத விஞ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம் நஹி பிரஜானாமி தவ பிரவித்ருத்திம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா. தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, உக்கிரமான ரூபம். அவங்களோட ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா அவ்வளவு பேர் அந்த வாய்க்குள்ள போய் மரணிக்கிறத பார்த்தோன்னு பயம் வந்ததுனால இப்ப அர்ஜுனன் வந்து அது கிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறதே மறந்துட்டு உக்கிரமான ரூபம் கொண்டதுனால பயந்து இருக்கிறாங்க. தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும். தாங்களே ஆதி புருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். நீங்க தான் ஆதி புருஷன்னு தெரியுது, ஆனா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அர்ஜுனனுக்கு புரியல. அப்படிங்கறதுனால நீங்க என்ன, எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறாங்க. இப்ப பகவான் அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பகவானுடைய பதில்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அறிவுரைகள். காலம் நான். இவன் கேட்ட உடனேயே பகவான் சொன்னது என்ன அப்படின்னா, காலோஸ்மி, நான் தான் காலம். எல்லாரையும் மரணம் சம்பவிக்க வைக்கிறதுக்காக வந்தது வந்து நான் தான். எல்லாருமே என்ன ஆக போறாங்க அப்படின்னா, இப்ப நீ பாத்தில என்னுடைய வாய்க்குள்ள போய் எல்லாரும் மரணத்தை அடைஞ்சாங்கல்ல, அதே மாதிரிதான்
ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரியா? இது எல்லாமே வந்து நீ உன்னுடைய கையால செய்ய வேண்டிய காரியங்கள் நீ எதுவும் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். நீ சும்மா அது எல்லாத்தையும் என்ன பண்ண போற அப்படின்னா உன்னுடைய கையால செய்யற மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் இந்த இடத்துல அப்படின்னு பகவான் சொல்லிடுவாங்க. முன்னுரைத்தல் இதுதான். நீ உன் கையால் இதை செய்ய போறன்னு சொல்லுவாங்க. கருவியாக இருந்து செயல்படு. எதுவுமே நீ வந்து உன்னுடைய மனசு உன்னுடைய அதாவது பகவான் வந்து அர்ஜுனனுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அட்வைஸ் அதுதான் இது. என்ன நான் பண்ணணுமா இத அப்படிங்கிற ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்காக தான் வேற 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 ஞானத்தை கொடுத்துட்டே வராங்க. ஆனாலும் அர்ஜுனனுக்கு அந்த தெளிவுங்கிறது வந்துருச்சா அப்படிங்கறது அந்த ஒரு குழப்பம் இருந்ததுனால பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் வந்து நடத்தி முடிச்சிடுறேன், நீ ஜஸ்ட் கருவியா இருந்து செயல்பட்டா போதும். ஓகேவா? நடுவுல வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஆளா மட்டும் இனி இரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. 11.33 மெத்தட்ஸ். माताजी तस्मात् त्वम् उत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् पुङ्गश्व राज्यं संवृत्तम् मयैव ते निहता पूर्वम् एव निमित्तमात्रं भवसव्ययसासिन्. हरे कृष्ण माताजी. காலோ அஸ்மின் பகவான் சொல்லிட்டாங்களா. ஆனா அர்ஜுனனுக்கு என்ன அப்படின்னா he never wants to fight. அவன் எப்பவுமே வந்து சண்டை போடுறதுக்கு அவன் விரும்பல. அவன் வந்து சண்டை போடுறதுக்கு விரும்பினாலும் கூட நீ எல்லாமே என்னாலே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுதான் இப்ப அர்ஜுனனுக்கு பகவான் எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஷோ பண்ணிட்டாங்க. எல்லா வீரர்களும், எல்லா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, கௌரவர்கள் அத்தனை பேரு, அப்புறம் பாண்டவ வீரர்கள் நிறைய பேரு, பாண்டவர்கள் 5 பேரை தவிர ரொம்ப வெகு சிலரே மிஞ்சி இருந்தாங்க. பாக்கி எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா பகவானோட வாய்க்குள்ள போனதை அர்ஜுனனால பார்க்க முடியுது. அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கான விருப்பம் இல்லைன்னாலும் கூட என்ன ஆகுறாங்க, எல்லாரும் இறந்துதான் போறாங்க, எல்லாரும் மரணத்தை தான் அடையறாங்க. அப்படிங்கறதுனால உண்மை அதுதான். எல்லாருமே ஆல்ரெடி இறந்துட்டாங்க, இதுதான் உண்மை. அதனால நீ இப்ப என்ன செய்ய போற, கருவியா இருந்து செயல்படுன்னு சொல்றாங்க. எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். ஓகேவா? அவர் பகவானோட பிளான் படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மரணம்ங்கிறது சம்பவிச்சிருச்சு. பீஷ்மர் இறந்துட்டாங்க, துரோணாச்சாரியர் இறந்துட்டாங்க, கர்ணன் இறந்துட்டான், எல்லாருமே இறந்தாச்சு. எனவே சவ்யசாசினா யாரு அப்படின்னா சிறந்த வில்லாளி. ஓகேவா? போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவையாக. நிமித்த மாத்திரம் அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னா கருவி. ஒரு ஒரு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு கத்தி, ஒரு கூர்மையான ஒரு முனை உள்ள ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு டாக்டர், அவங்கதான் அந்த ஆபரேஷனை பண்ணாலும் கூட அவங்க கையில இருக்க கத்தி தான் அந்த இடத்துல செயல்படும். ஓகேவா? அந்த மாதிரி அர்ஜுனன் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அது வெளில எடுத்து போர் புரிய போறாங்க. பட் அவங்கவுங்களுக்கான பிளான் என்ன அப்படிங்கறத பகவான் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா முடிச்சு வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் மரணம். ஓகேவா? ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஹைலைட்ஸ் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும், நமக்கு முடிவு தெரிஞ்சிடும். ஆனாலும் உட்காந்து நம்ம என்ன 1/1 ஓவரா 1/1 பாலா பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி பகவான் என்ன செய்யறாங்க, தான் எக்ஸிக்யூட் பண்ணின எல்லா பிளானையும் ஆல்ரெடி அர்ஜுனனுக்கு காமிச்சிடுறாங்க. காமிச்சிட்டு நீ என்ன பண்ண போற, கருவியாக இருந்து செயல்படு அப்படின்னு அறிவுரை கொடுக்குறாங்க. 37 மாதாஜி. कस्माच्च तेन न मेरन् महात्मन् करीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्त देवेश जगन्निवास त्वं अक्षरं सत् असत् तत्परं यत्. हरे कृष्ण माताजी. हरे कृष्णा. அர்ஜுனன் வந்து இதுக்கான பதில் உரை இங்க கொடுக்குறாங்க. பகவானுடைய அறிவுரைக்கு பதிலுரை கொடுக்குறாங்க. ஆத்மாவே பிரம்மாவை விட சிறந்தவரே, பிரம்மாவையும் படைச்சது அவங்கதான் அப்படிங்கிறனால பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர், ஃபர்ஸ்ட் இன்கார்னேஷன் அவங்கதான். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை உங்களுக்கு ஏன் செலுத்தக்கூடாது? எல்லாருமே அவங்க தேவர்கள் எல்லாருமே, ரிஷிகள் எல்லாருமே, முனிவர்கள் எல்லாருமே வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க, எல்லாரும் அவங்கள்ட்ட வந்து வணக்கங்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தான் ஆதி மூலம், நீங்க தான் ஆதி படைப்பாளர் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாருமே வணக்கம் செலுத்துறாங்க. எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம். பிரம்ம சம்ஹிதையில எல்லா காரணங்களும் காரணம்னு சொல்லியிருப்பாங்க. சர்வ காரண காரணம், இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். பகவானுடைய தோற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா திவ்யமான ரூபம், அவங்களோடது ஸ்பிரிச்சுவல் பாடி. ஓகேவா? நமக்கும் அவங்களுக்கும் நிச்சயமா எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளுடைய பாடிங்கிறது எதால ஆனது, பஞ்சபூதங்களால ஆனது. அப்புறம் நம்ம குணங்களுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். பகவானோட உடல்ங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது கிடையாது, திவ்யமான உடல். நம்ம தான் கண்ணாலதான் பார்க்கணும், கையாலதான் எடுத்து சாப்பிடணும், காலாலதான் நடக்கணும் அப்படின்னு இருக்கு.
பகவான் வந்து எந்த ஒரு புலன்களை மூலமாவும் எந்த ஒரு காரியங்களையும் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவங்க. ஓகேவா? அவங்களால கண்களால கூட என்ன செய்ய முடியும்? உணவை பிரசாதத்தை ஸ்வீகரிக்க முடியும். கையால் எடுத்து வாயில போட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்களாலே ஸ்வீகரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி எல்லையற்ற சக்தியை கொடுக்கக்கூடிய புலன்களை உடையதுனால நம்மளுடைய உடலுக்கும் பகவானுடைய உடலுக்கும் நிச்சயம் வேறுபாடுங்கிறது உண்டு. ஓகேவா? குணம் அதே மாதிரி நம்ம எல்லாம் என்ன அப்படின்னா குணங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. பகவான் யாரு அப்படின்னா நிர்குணவாதி. குணங்கள் எல்லாத்தையும் படைச்சவங்களே அவங்கதான்னாலும் அந்த மாயைக்கு அப்பாற்பட்டவங்க விளங்குவாங்க. சோ ஜடத்தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர் பகவான் அப்படின்னு அர்ஜுனன் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. 43 மாதாஜி. Yes, Mata. Pidasi lokasya characarasya tvam nasya bhujyascha guru gariyan natvat samostyatyadiga kudonyo logatrayepya pradipma prabhavam. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை. எல்லாத்துக்கும் அவங்கதான் பகவான். பகவான் தான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விடையளிக்கும் தந்தை. வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரே. ஓகேவா? வழிபாட்டிற்கு உரியவங்க அவங்கதான் முதன்மையானவங்க, புருஷோத்தமர். அதனாலதான் அவங்களை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புருஷோத்தமர். பரம ஆன்மீக குருவும் அவரே. அவங்கள்ட்ட என்ன வேதங்கள் சொல்லப்பட்டது. அப்ப குரு யாரு அப்படின்னா பகவான் தான். உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாருமே ஆக முடியாது. அவங்களுக்கு ஈக்குவலைஸ் யாருமே பண்ண முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த மூவுலகில் உண்மையோட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? அர்ஜுனன் ஒரு பிரார்த்தனைகளா வைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு அச்சம் மேலிட்ட காரணமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானுக்கு பிரார்த்தனைகளை செலுத்தி பகவான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ரூபத்துல இருந்து அவங்களை மாற்றுறதுக்காக ட்ரை பண்றாங்க. 51 மாதாஜி. Yes, Mataji. Arjuna uvacha दृष्ट्वेदं मानुषं रूपं दव सौम्यं जनार्दन इदानीमस्मि संवृत्तः सचेदाः प्रकृतिं कदः. हरे कृष्ण माताजी. அந்த ரூபத்து மேல அர்ஜுனனுக்கு இருந்த பயம் அப்படிங்கறதுனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரார்த்தனைகள் செலுத்தி அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் அந்த 4 ஸ்லோகங்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அர்ஜுனன் வந்து மேல மேல பிரார்த்தனைகள் பண்ணிருப்பாங்க. பகவானை வந்து மானுஷம் ரூபம் எடுத்து வைப்பாங்க. மானுஷ ரூபம் அப்படின்னா 2 ஹேண்டட் ஃபார்ம். பழைய அந்த கிருஷ்ண ரூபத்துக்கே வர சொல்லி கேட்பாங்க. கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்ட போது அர்ஜுனன் கூறினான். அப்ப பகவான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 4 கைகள் ரூபத்துக்கு வந்துட்டு அப்புறம் 2 கைகள் ரூபத்துக்கு தன்னை மாத்திப்பாங்க. அப்ப அர்ஜுனன் சொல்லுவாங்க, ஓ ஜனார்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது சௌமியம். ஓகேவா? அந்த அளவுக்கு அழகான ரூபம். பகவானோட ரூபத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கண்கள்ல வந்து பிரேமை அப்படிங்கிற மைய தடவிட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வெறும் கண்களால பார்க்கும்போது பகவானோட ரூபம் வந்து ரொம்ப சௌந்தரிய ரூபம். இன்னும் ரொம்ப அழகு அப்படின்னு பகவான் நம்ம வர்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பக்தர்களுக்கு மட்டும் பகவான் அப்படி காட்சி கொடுக்குறாங்க, நமக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னா நம்மளோட கண்கள்ல நம்ம எந்த மைய பூசிக்கணுமா? பிரேமை அப்படிங்கிற மைய பூசிக்கணுமா? பகவான் மேல நம்ம வந்து அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு பகவான் அந்த அளவுக்கு உணர்ந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா பிரேமைங்கிற மைய நம்மளோட கண்ணுல பூசிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானோட ரூபம் இன்னும் சௌந்தரியமா இன்னும் மிக அழகா இருக்கும். சரியா? இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. அதுக்கு முன்னாடி அச்சமுற்று இருந்த அர்ஜுனனோட மனசுங்கிறது இப்ப அமைதி ஆயிடுச்சு. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். அர்ஜுனனுக்கு தன்னுடைய பழைய நேச்சர் திருப்பி வந்துருச்சுங்கிறாங்க. ஏன்னா பகவான் வந்து அந்த விலாச ரூபத்தை காட்டினாங்களா, அதை பார்த்துட்டு முதல்ல வியப்பு வந்ததுதான். வியப்பு வந்தாலும் முதல்ல என்னாச்சு, அவனுக்கு பெருமையா இருந்தது. இப்படி ஒரு ஆற்றல் நிரம்பியவர் தனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பெருமையா இருந்தது. ஆனாலும் போக போக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரூபத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் பார்க்கும்போது அவனுக்கு வியப்பு மேலிட்டுச்சு. அப்புறம் வாயிலேருந்து நெருப்பு வருது. அந்த நெருப்பு ஜுவாலை போல அத்தனை பேரும் உள்ளர போய் மடியிறாங்க. அவங்களோட உயிர்கள் அப்படிங்கிறது பறிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சோடனே உனக்கு பயம்ங்கிறது வந்துருது. தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் முனிவர்கள் அத்தனை பேரும் பயந்து வந்து பகவானோட ரூபத்துக்குள்ள ஒடுங்குறாங்க. எல்லாரும் அமைதின்னு கதறாங்க. எல்லாரும் பிரார்த்தனைகள் வைக்கிறத பார்த்தோன்னா அர்ஜுனனும் பிரார்த்தனைகள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நடக்கும்போது அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வியப்புங்கிற ஒரு இது மாதிரி மாறி அந்த அந்த நிலை அப்படிங்கிறது மாறி பயம் அப்படிங்கிற நிலைக்கு உன்னுடைய மனசுங்கிறது வந்துருது. சோ அந்த மனசு அந்த பய நிலையில இருந்து அவங்க சுய இயல்புக்கு இப்பதான் மாறுறாங்க. ஓகேவா? 2 மற்றும் 4 கை ரூபங்களை பகவான் காட்டுறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட மூல ரூபம். மனிதனை போன்ற 2 கை ரூபம் இதுதான் கேக்குறாங்க. அர்ஜுனன் கேக்குறது என்ன அப்படின்னா மானுஷ ரூபம் எடுங்க.
திருப்பி பழையபடி கிருஷ்ணரவே வாங்க. ஏன்னா அந்த மாதிரி ரூபம் எடுத்த போது அர்ஜுனனுக்கு என்ன வந்துச்சா, பயம் வந்தது. அதுவும் ஸ்லோகாஸ்ல உண்டு. உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் காரணமா உங்களுக்கு சில ஸ்லோகாஸ் மட்டும்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல அர்ஜுனன் சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு ஆற்றல்கள் மிக்கவங்களா, உங்கள்ட்ட இவ்வளவு வைபவங்கள் இருக்குதா, உங்களுக்குள்ள இவ்வளவும் அடக்கமா, இது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஏ சகே அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறேன். பார்த்தா இவங்க இவங்க பார்த்தான்னு கூப்பிடுறாங்க, தனஞ்சயனேன்னு கூப்பிடுறாங்கன்னா பதிலுக்கு அர்ஜுனன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பகவான ஹே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி, ஹே மதுசூதனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருமையில நான் கூப்பிட்டிருக்கேன், மரியாதை குறைவா பேசியிருக்கிறேன், பல இடத்துல என்னுடைய கைகளோ கால்களோ உன் மேல படுற மாதிரி நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். பொதுவா எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பிடக்கூடிய இடத்துலயோ, விளையாடக்கூடிய இடத்துலயோ, இல்ல போர் பயிற்சி செய்யக்கூடிய இடத்துலயோ உங்களை வந்து சாதாரண ஃப்ரெண்டா நினைச்சிட்டு நான் உன்னை அவமரியாதை நிறைய இடத்துல பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு அந்த பயத்துக்கான காரணம் இதுவும் கூட. இவ்வளவு ஆற்றல்கள் மிக்க ஒண்ணு நான் வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு பயத்தின் ஒரு காரணம் அது. அதுவும் நடுவுல வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வரும். ஓகேவா? அந்த எல்லா பயமும் முடிஞ்சு திருப்பி பகவான் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா திருப்பி பழைய இயல்பு அர்ஜுனனுக்கு வரணுங்கிறதுக்காக தன்னுடைய 200 ஃபார்முக்கு தன்னை மாத்திக்கிறாங்க. அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது, ரொம்ப சௌமியம் வபூர், அதாவது மிகவும் அழகான ரூபமா அவங்க தன்னோட ரூபத்தை காட்டுறாங்க. கிருஷ்ண ரூபமே என்ன அப்படின்னா ஷியாம சுந்தர ரூபம். ஓகேவா? ஷியாம சுந்தர ரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமை நிற அந்த மேனி, அவங்களுடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கருமையான நிறம், கையில புல்லாங்குழல் வச்சுட்டு தலையில அவங்க மயிர்பீலி வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் பகவானுடைய மூல ரூபம்ங்கிறது. இது மிகவும் அழகான ரூபம் அப்படின்னு அர்ஜுனன் இந்த இடத்துல வர்ணிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அர்ஜுனனுக்கு அவங்க கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லா செயல்பாடுகளும் என்னால் நடந்து முடிந்து விட்டது, நீ கருவியாக இருந்து செயல்பட்டால் மட்டும் போதும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு அவங்க இந்த இடத்துல அறிவுரை கொடுத்தாங்க. நிமித்த மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கருவியாக இருந்து செயல்படு. மாதாஜி 55. எஸ் மாதாஜி. மத்கர்ம க்ருண்மத் பரமோ மத்பக்த சங்க வர்ஜிதஹ நிர்வைர சர்வபூதேஷு யக்ஸமாம் ஏதி பாண்டவ. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்ஷன யோகோ நாம ஏகதசோத்யாயः. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனது அன்பு அர்ஜுனா, எவனொருவன் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, பலநோக்கு செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளின் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ, எனக்காக செயல்படுகிறானோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ, அவன் நிச்சயமாக என்னை வந்திடுகின்றான். இது எகெயின் பகவத்கீதையின் சாராம்சம் தான் இது. என்ன அதாவது மத்கர்ம அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே பகவானுக்கான செயல்களா மாத்திக்கணும். மத்கர்ம அப்படின்னா என்னுடைய கடமைகள், அதாவது பகவானுக்கான கடமைகளா மாத்திக்கணும். கிருஷ்ண கர்மன்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம செயல்படுகள் எல்லாமே என்ன அப்படின்னா பகவானுக்கான பக்தி தொண்டா மாத்திக்கணும். எனது தூய பக்தி தொண்டில் யார் ஈடுபட்டுள்ளானோ அவன் என்ன பண்ண மாட்டான், நிச்சயமா பலநோக்கு செயல்கள்லாம் ஈடுபட மாட்டான். ஓகேவா? பலநோக்கு செயல்கிறது தனக்கு நல்லது கிடைக்கும், தனக்கு அப்போதைக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரி செயல்கள் மேல தன்னுடைய மனசை நிலைநிறுத்த மாட்டான். மற்றும் மனக்கற்பனைகளின் களங்கங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளவனா இருப்பான். ஓகேவா? மனக்கற்பனைகளின் களங்கங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த இந்த ஜட உலகத்திலேயே நம்ம இன்னும் நிறைய நாள் உயிர் வாழ போறோம். இங்கே இருந்துட்டு இது எல்லாத்தையும் இன்னும் சாஸ்வதமா உட்கார்ந்து அனுபவிக்க போறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கற்பனை தான். ஓகேவா? நமக்கு நாளைக்கு என்னங்கிறது நிச்சயமா தெரியாது. சரியா? அப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது இது தெரியாம இருக்கும்போது நம்ம வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதோ, இல்ல உழைச்சு நம்ம சேர்த்து நம்ம வைக்கிறதோ, நம்மளுக்கு பல காலத்துக்கு அது உதவும் அப்படின்னு நினைக்கிறதோ, அது எல்லாமே என்ன அப்படின்னா கற்பனை தான். அந்த வீணான கற்பனைங்கிறது என்ன அப்படின்னா களங்கம் தான். ஏன் அது களங்கம்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல நம்ம மனசுல எதை நினைக்கலாம், பகவானை பத்தி நினைக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களெல்லாம் போட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகுறோம், நம்ம பக்தி தொண்டு பண்ணாம நம்மளுடைய மனசை என்ன பண்றோம், சஞ்சலத்துக்கு உள்ளாக்கிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து விடுபடணும். யாரெல்லாம் இப்படி விடுபட்டுள்ளானோ, எனக்காக செயல்படுகிறானோ, அதுதான் கிருஷ்ண கர்மம், செயல்கள் அனைத்தையும் பகவானுக்காக அர்ப்பணிக்கிறானோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக அவரை அடையிறது மட்டும்தான் நம்மளோட கோல். பகவானை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய
பரம இலக்கா யார் வைத்துள்ளானோ அப்புறம் மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ என்ன செய்வாங்க அப்படின்னா மற்ற எல்லா உயிர்களுக்கும் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா யார் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலும் ஒரு பக்தனுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுங்கிறது பொறுக்காது. தன்னிடம் உள்ளதை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுன்னு நினைப்பாங்க. பொதுவாவே நம்ம வந்து கிருஷ்ண கர்மத்துல இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சம்பாதிக்கிறத என்ன செய்வோம், நம்மளோட பாதி 50% ஆஃப் தான் நம்மளோட இன்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பகவானுக்காக அர்ப்பணிக்கணும். கோயில் திருப்பணிகள் பண்றதுக்கோ, கோயில் கட்டுறதுக்கோ, அல்லது கோயில் ஏதாவது சர்வீஸ் பண்றதுக்கோ, நந்தவனம் அமைக்கிறதுக்கோ, ஓகேவா, அல்லது பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி தர்றதுக்கோ, அது எதுவுமே முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பகவானோட பிரசாதத்தையாவது வாங்கி சாப்பிடணும். ஓகேவா, நம்ம பிரசாதம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாக்கியம் பகவான் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கோவில்ல போய் கோயில் காரியங்கள் ஏதாவது செய்யலாம், சுத்தப்படுத்துற பணிகள் ஏதாவது செய்யலாம். அப்புறம் துளசி மாடம் நடுறது, ஓகேவா, துளசி செடிகள் நடுறது, அதை பராமரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் நம்ம ஈடுபடுத்திக்கலாம். கோவில் பிரசாதத்தை வாங்கி நம்ம பகவானோட பிரசாதமா அதை வாங்கி உட்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து புவர் பீப்புளால கூட, அதாவது எந்த ஒரு பொருள் அளவுல நம்மளால உதவ முடியலன்னா கூட சர்வீஸ் ஓரியன்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவானுக்கான சேவைகளை நம்மள நிச்சயமா நம்ம ஈடுபடுத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம ஒருத்தவங்க நிச்சயமா வந்து நண்பர்களாக தான் ஆக்கிப்போம். ஏன்னா நம்ம மனசுல என்ன இருக்காது, களங்கம்ங்கிறது இருக்காது. களங்கம் இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட என்ன இருக்காது, அந்த போட்டி பொறாமை, ஓகேவா. களங்கம்னா என்ன அர்த்தம், நமக்கு இது வேணும் நம்மளே வச்சுக்கணும்னு ஆசைப்படுற அந்த குணம், அந்த டிசைரே நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களோட நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்பவுமே போட்டிங்கிறது போட மாட்டோம். போட்டி இல்லை அப்படின்னாலே அடுத்தவனை என்ன நினைப்போம், எதிரியா நினைக்க மாட்டோம், நண்பனாதான் நினைப்போம். சோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பகவான் அடையக்கூடிய செயல்களா இருக்கும். அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகிறான். பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அன்னலாய்டு டிவோஷன் சர்வீஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூய பக்தி சேவை. தூய பக்தி சேவை செஞ்சோம் அப்படின்னா பகவானை நிச்சயமா நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பகவான் இந்த இடத்துல அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் எசன்ஸ் ஆஃப் கீதா. பகவத்கீதையின் சாராம்சம் இதுதான். இந்த ஸ்லோகத்துல சொல்ல வந்திருக்கிறது தான் அந்த எசன்ஸ். பகவானே என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த வழிமுறையை அவங்களே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அவங்க சொன்னபடி நம்ம எதெல்லாம் டூஸ் எது டோன்ஸ் அது தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண முடியும், பகவானோட திருவடியை சேர முடியும். இப்ப அத்தியாயம் 11 கண்ணோட்டம் ஃபுல்லா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சாங்க. அர்ஜுனன் வந்து வேண்டுகோள் வச்சாங்க. 11.1ல இருந்து 4 வரைக்கும் 4 ஸ்லோகாஸ்ல நீங்க வந்து உங்களுடைய ரூபத்தை எனக்கு காட்டுங்க. அப்ப அர்ஜுனனின் மனநிலை, அப்புறம் விஸ்வரூபத்திற்கான வேண்டுகோள், அப்புறம் பூரண அந்த பகவான் தான் வந்து பூரணமானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 3 விஷயங்கள் இந்த 4 வெர்சஸ்ல தெரிஞ்சது. அர்ஜுனனோட மனநிலை எப்படி இருந்தது, அப்ப போன சாப்டர் முடிஞ்ச உடனே அர்ஜுனோட மனநிலை எப்படி இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட மயக்கம்ங்கிறது நீங்கிடுச்சு, பகவான் தான் சர்வ வல்லமை படைச்சவங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிச்சோடனே அவனுக்கு ஒரு பெருமைங்கிறது வந்தது. ஓகேவா, அதனால பகவானுடைய காரணமற்ற கருணையின் காரணத்தினால நிச்சயமா நம்ம கேட்டோம்னா, நம்ம ஒரு வேண்டுகோள் வச்சோம்னா பகவான் என்ன செய்வாங்க, அதை நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. அதனால விஸ்வரூபத்திற்கான வேண்டுகோளை அவங்க வைக்கிறாங்க அர்ஜுனன். அப்ப எதுக்காக அந்த வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா தான் பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இல்ல, பகவானை நம்பாதவங்க நாத்திகவாதிகள் யாரும் இருக்கிறாங்களோ அல்லது போலிகள் யாராவது உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்கிறாங்க. சாதாரண மனிதராக கருதுபவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுவதற்காக, அப்புறம் போலிகளுக்கான சோதனை. ஓகேவா, அடுத்தது பகவான் என்ன பண்ணிடுறாங்க, நீ பார் அப்படின்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறாங்க. 11.5ல இருந்து 14 வரைக்கும் உங்களுடைய விஸ்வரூபம் காட்டப்படுது. தோற்றம் and மறைவு காட்டப்படுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறைஞ்சிருது. இது ஏன் மறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க நடக்குது, இட் ஹேப்பன்ஸ் இன் மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல வச்சுதான் நடக்குது. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆன்மீக வெளிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எல்லாமே இந்த டெம்பரவரி தான். அதனாலதான் இங்க நடக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அசாஸ்வதம்னு சொல்ற மாதிரி இந்த பகவானுடைய இந்த ரூபம் இருக்கு பாத்தீங்களா, விஸ்வரூப ரூபம், இதுவும் வந்து அசாஸ்வதம் தான். இதுவும் டெம்பரவரி தான், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இதுவும் பௌதிக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அர்ஜுனன்கிற ஒரு ஜீவாத்மாவுக்கு காட்டப்பட்ட ஒரு உடல். சரியா, சோ கிருஷ்ணர் எல்லா உறவுகளின் இருப்பிடம் அப்படிங்கறத அர்ஜுனன் இந்த இடத்துல சர்வ நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அத்தனையும் அவங்களுக்குள்ள அடக்கம்ங்கிறது விஷுவலைஸ் பண்ணி காமிச்சதுனால. அர்ஜுனனின் ஒப்பற்ற நிலை இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு எப்படி இருக்குது, இந்த ஒரு திவ்யமான ரூபத்தை தன்னுடைய திவ்யான கண்கள் மூலமா அர்ஜுனன் பார்த்தோன்னே வியப்பு மேலிட்டுனால அவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு ஆச்சரியப்பட்டு பரவசப்பட்டு போறாங்க. இதை இவங்க பாக்குறது, இவங்களோட இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எங்க தெரிவிக்கப்படுது அப்படின்னா சஞ்சயன் மூலமா திருதராஷ்டிரன்ட்ட சொல்லப்படுது. ஓகேவா, ஏன்னா சஞ்சயனும் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி திவ்ய கண்கள் கொடுத்திருக்கிறாங்க, வியாசர் கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் இங்க என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருதராஷ்டிரர் கிட்ட.
அப்ப அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் ஆன இந்த சம்பாஷணை, அப்புறம் இந்த தோற்ற வெளிப்பாடு, இது எல்லாமே யாருக்கும் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சயனுக்கும் தெரியுது. சஞ்சயன் இதை திருதராஷ்டிரத்தை சொல்லி அவங்களும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. அடுத்தது அர்ஜுனனின் பிரார்த்தனைகள். அந்த ஒப்பற்ற நிலையில அர்ஜுனன் முதல்ல பிரார்த்தனைகள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பகவானோட இந்த ரூபத்துல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே உங்களுக்கு பயம்ங்கிறது வருது. ஓகேவா? முதல்ல வியப்பு, அப்புறம் பயம். பயத்தினால பிரார்த்தனைகள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பகவான் என்ன சொல்றாங்க? அறிவுரைகள் கொடுக்குறாங்க. நான் தான் காலம். இப்ப என் வாய்ப்புல எல்லாரும் போயிட்டு மரணிக்கிறாங்க அப்படின்னு நீ பார்த்துட்டு இல்ல. எஸ், தே ஹேவ் ஆல்ரெடி டன். இது எல்லாம் இந்த பிளான் எல்லாம் என்னால ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுடுச்சு. நீ என்ன பண்ண போற? கருவியாக இருந்து மட்டும் செயல்பட்டால் போதும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்தது ஃபைனலா என்ன அப்படின்னா 46ல இருந்து 55 வரைக்கும் அர்ஜுனன் பயந்ததுனால பகவான் என்ன செய்யறாங்க? தன்னுடைய மனுஷ ரூபத்தை காட்டுறாங்க. முதல்ல 400 பரமாத்மா ரூபமா மாறிட்டு அப்புறம் 200 கிருஷ்ணா ரூபத்துக்கு தன்னை மாத்திக்கிறாங்க. மாத்திட்டு அர்ஜுனனுக்கு அறிவுரைகள் கொடுக்குறாங்க. சொல்லப்பட்ட அறிவுரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்கர்ம, எனக்கான கர்மங்களை நீ செய். அதாவது செயல்கள் அனைத்தையும் எனக்காக மட்டுமே செய். கிருஷ்ண கர்மாவா நீ செஞ்ச அப்படின்னா நீ சர்வ நிச்சயமா என்னிடம் வந்து அடைவாய். அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு 100% கேரண்டி பண்றாங்க பகவான். ஹரே கிருஷ்ணா. இதோ சாப்டர் சம்மரி. இதோட இந்த சாப்டர் come to an end. हरे कृष्णा वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपसिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव की जय। हरे कृष्णा।